بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. நீங்கள் ஏறாமுடைய கொடுத்துறது ரொம்ப ஈஸியான மெத்தட். கையிலுமே இப்படி பிடிச்சிட்டிங்களா, இது பிடிச்சது அப்படியே நேராக உள்ளே வச்சுருங்க. இது அப்படியே நேராக உள்ளே வச்சுருங்க. இது திரும்பி இப்படி கட்டிட்டு கையில மாரி கொடுத்துருவீங்க. ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. நீங்கள் உம்ரா முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது அவுக்கவே ஆகுறாது, அவ்வளோ பிடிப்பாகிடும். பாருங்கள், ஒன்று பாருங்கள், இப்படி வச்சுக்கிங்க, ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிங்க. ஒன்றா பிடிச்சிட்டு இந்த பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா கைலி மாதிரி இந்த பாருங்க இப்படி கட்டுருக்குல்ல, இதை வந்து இதில் சேர்த்துட்றீங்க. இந்த நுனி ஒன்றா பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு எவ்வளோ ஹைட்டு தூக்க முடியுமோ அந்த உங்கள் ஹைட்டு தூக்கிக்கிறீங்க. கையில் தூக்கிக்கிட்டு கையில் கட்டுற மாதிரி இதை அப்படியே நேராக உள்ளே கொண்டு வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வர்றீங்க. கைலி மாரி ஆகிடும். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்க. இதாக போச்சு. அவர் அப்படியே நிற்கும். அதுக்கு மாதிரி நீங்கள் பெல்ட்டு, வாட்சி என்ன வைக்கணும் வச்சுக்கலாம். பேண்ட், செல்ஃபோனு, பணம் இதெல்லாம் பார்த்து ஜக்காதே நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். ஆமாம், இதை வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சாதாரண இப்படியே போத்திக்க வேண்டியது தான். நீங்கள் சாதா இப்போ பயணம் போகும்போது இப்படியே போட்டுக்கணும். ஃபுல்லாக லாக் மூடிக்க வேண்டியது தான் போகிற வரைக்கும். நீங்கள் தவாப் போகும்போது மட்டும்தான், தவாப் செய்ய போகும்போது மட்டும்தான் சோத்து கை பக்கம் திரும்பிருக்கும். இதை தூக்கி இப்படி போட்டுங்க. இந்த இடம் திறந்துடும் சோத்து கை. அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பேக் மாட்டிக்கிறது எல்லாம் மாட்டி டப்பல் வைக்கிறது எல்லாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். 3 தவாஃபு. அதுக்கு அடுத்து மாற்றிக்கலாம். இல்லைனா அப்படியே தவாஃப் முடிச்சுட்டு தொழுவு போகும்போது கண்டிப்பாக அதை எடுத்துடணும். தொழுகைக்கு நீங்கள் இதை மூடி தான் தொழுவணும். இதை மூடாமல் தொழுவக்கூடாது. நிறைய பேர் சுன்னத்து இந்த 2 ரக்காய் தொழுவா பார்த்தீங்களா, அந்த தவாஃபில் இருந்த விதத்திலேயே அப்படியே வந்து தொழுவாங்க தக்பீர் கட்டி. அப்படி நம்ம தொழக்கூடாது, தொழுவையும் கூடாது. இது திறந்து இருந்தால் தான். அப்போ தொப்பி இருக்கக்கூடாது. தொப்பி நம்ம இங்கே எடுத்துருவோம். தொப்பி நீங்கள் ஏறாமல் கட்டுறீங்களே, மேலே போட்டுக்கிட்டு அதிலே எடுத்துருவீங்க. இதை ஃபுல்லாக மூடிக்கணும். மூடாமல் இல்லைன்னா கூட இங்கே முழுமையாகவும் அப்படியே செய்யலாம். ஆனால் தொழுவு வரும்போது மட்டும் கண்டிப்பாக ஃபுல்லாக மூடிக்கணும். அவ்வளோதான். மற்ற நேரங்களில் நீங்கள் இங்கே பயணம் போகும்போது வச்சுக்கிட்டு இருக்கும்போது, மக்கா ரூம் போகும்போது எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போய் உழு செஞ்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். உழு செய்யலாம். எடுத்துகிட்டு உழு செய்யலாம். சார் फिनलैंड, अब न्यूजीलैंड, 2 महीने बाद அதுக்கு மேலே நீங்கள் பேக்க மாட்டீங்க. பேக்கணும் லாக் ஆகிடும், வெளியில் வராது. அப்படியே ஒன்றுமே வராது. ஃபுல்லாக இதை எடுத்து கிட்ட சொல்லிடுங்க. இதுல சொல்லிட்டீங்க ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் அப்படியே சொல்லுவோம். துளு போகும்போது கப்பல் சமையல்